பேட் கமின்ஸ் அவரோட கேப்டன்ஷிப்ல நான் முறையா நோட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல அவ்வளவு மிஸ்டேக்ஸ் பண்ணாரு. அதாவது நானும் ஹியூமன் பீயிங் தான்டா அப்படின்றத ஆக்சுவலா பேட் கமின்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த விக்கெட் வந்து ட்ரையா இருந்தது. ஸோ ஸ்பின்னர்ஸை நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். ஆனா இவர் மொத்தமே 4 ஓவர் ஆஃப் ஸ்பின் தான் யூஸ் பண்ணாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே அரைக்குடி குத்தி ரன்னை வாரி வழங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நிஜமாவே SRH ஹேட் அ பேட் டே. ஹேட்ரிக் ஆஃப் லாசஸ், சோ மெனி இஷ்யூஸ் இருக்குங்க, டவுட்டே கிடையாது. இன்னொரு பக்கம் KKR நிஜமாவே சச்ச குரூஷியல் மேட்ச் இது அவங்களுக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஹோம்ல தோத்துறாங்க RCBயோட. இந்த மேட்ச்ல அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருந்தது. முக்கியமா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிற ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெங்கடேஷ் ஐயர் ஃபார்முக்கு வந்துட்டாரு, 60 ரன் அடிச்சு. ரிங்கு சிங்கும் ஒரு குரூஷியல் கேமியோ ஆனாரு. இந்த 2 பேர் ஃபார்முக்கு வந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிஜமாவே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF, உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் IPL 2025 மேட்ச் 15 ரிவ்யூ தான் மக்களே. பிட்வீன் KKR vs SRH அட் ஈடன் கார்டன்ஸ். KKR செகண்ட் ஹோம் கேம் இது. கலக்கிட்டாங்க தாங்க சொல்ல முடியும். 80 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிருக்காங்க. சச் அ ஹியூஜ் வின். ஒரு T20 ஃபார்மட்ல நீங்க 80 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்றீங்கன்னா தட் இஸ் ஒன் ஹெல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் SRH will be damn disappointed because ஹேட்ரிக் ஆஃப் லாசஸ் வேற. அண்ட் இந்த மேட்ச்ல 80 ரன் வித்தியாசத்துல தோத்ததுனால பாயிண்ட்ஸும் வரல, அது வேற விஷயம். ஆனா அவங்களோட நெட் ரன் ரேட்டும் பயங்கரமா அடி வாங்கிடுச்சு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. நிறைய எரர்ஸ் பண்ணாங்க SRH. பேட் கமின்ஸோட கேப்டன்ஷிப்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை கேள்விக்குறியா வந்து நிக்குது. அதெல்லாம் நம்ம பேசலாம் டீடைலா இந்த வீடியோல. சோ டாஸ் அப்போ நான் ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், எந்த டீம் டாஸ் பண்றவங்களோ சேஸ் தான் பண்ண போறாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா சின்ன கிரவுண்டு, ஏன்னா இன்கேஸ் பிச் கிரிப் ஆனா கூட சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த வகையில தான் SRH டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்திருக்காங்க. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயம். அதாவது போன மேட்ச்ல அவங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க, DCயோட ஒர்க் அவுட் ஆகல. சோ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம KKRோட ஓரளவுக்கு டஃப் கொடுத்துருக்கோம், அது வந்து சேஸ் பண்ணி தான். சோ அதனால அவர் சேஸ் எடுத்தாரு பேட் கமின்ஸ். எனக்கு அதுல பிரச்சனை இல்லை, ஓகேங்க, நீங்க சேசிங் எடுத்துட்டீங்க. ஆனா கண்டிஷன்ஸை ரீட் பண்ணிருக்கணும்ல. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து கிளியரா தெரிஞ்சது, பிச் ட்ரையா இருக்கு. ஓகே, சோ ஸ்பின்னுக்கு தான் அதிகமா உதவும். அப்படின்னும் போது நான் ஏற்கனவே ப்ரிவியூல சொல்லியிருந்தேன், ஸ்பின் எடுத்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு ஆடம் ஜாப்பாவை எடுத்துட்டு வரணும். ஏன்னா he would have been damn effective இந்த விக்கெட்ல. ஆனா சீசன் அன்சாரி விளையாடுறது கரெக்ட் தான், அவர் கண்டினியூ பண்ணணும். அவரோட சேர்ந்து ஆடம் ஜாம்பா விளையாடிந்தாருன்னா இன்னுமே எஃபெக்டிவா இருந்திருக்கணும். ஆனா அவங்க கமிந்து மெண்டிஸ்க்கு போனாங்க. ஓகே ரைட், கமிந்து மெண்டிஸ்க்கு போனீங்களா, அவரும் ஒரு டீசென்டான ஒரு ஆல்ரவுண்டர் தான், டவுட்டே கிடையாது. இந்த மேட்ச்ல அவர் தான் கொஞ்சம் பாசிட்டிவா பேட்டிங் ஆடினார், பார்த்தவருக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு டேலண்ட் இருக்கு. ஓகே, அவரால் ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும், ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும், லெஃப்ட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும். அப்படி ஒரு மல்டி டேலண்டட் பிளேயர் அவர். அப்படின்னும் போது நீங்க ஒரு ஓவர் கொடுத்தீங்க, ஓகே, லெஃப்ட் ரைட்டுன்னு மாத்தி போட்டாரு, விக்கெட்டும் எடுத்தாரு. ஓகே, குரூஷியல் விக்கெட்டும் எடுத்தாரு. அப்படின்னும் போது அவர் நீங்க கண்டினியூ பண்ணிருக்கணும்ல. இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 ஓவர் கொடுத்துருக்கணும். சீசான் அன்சாரி 3 overs just 26-27 ரன்ஸ் தாங்க கொடுத்தாரு, ஒரு விக்கெட் எடுத்தாருங்க. அவராது ஃபுல் 4 overs கோட்டா முடிச்சிருக்கணும். ஆனா அதை பண்ணல பேட் கமின்ஸ். அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதை விட்டுட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா சிமர்ஜித்துக்கு ஃபுல்லா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. சிமர்ஜித் கிட்ட என்ன எனக்கு இந்த மேட்ச்ல வந்து பிடிக்கவே இல்லைன்னா, அந்த ஒரு கேம் அவேர்னஸ் தேவைங்க. பிச் கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணணும். சும்மா வந்து குத்த கூடாதுங்க. நீங்க வந்து ஈடன் கார்டன்ஸ்ல வந்து குத்துனீங்கன்னா சும்மா அப்படி டைம் பண்ணாலே 6 எடுத்துட்டு போங்க பால். ஏன்னா நல்ல ட்ராக், அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும், சின்ன கிரவுண்டு, ஈஸியா பேட்ஸ்மேன் அடிச்சிருவாங்க. அதுவும் ஒரு அஜிங்க ரஹானேயோட பிளஸ் என்ன, டீப் ஆஃப் த கிரீஸ்ல அப்படியே நிப்பாரு, ஷார்ட் பால் போட்டீங்கன்னா அப்படி பிக்அப் ஷாட் ஆடுவார். அதுதான் அவரோட பெரிய பிளஸ், அந்த டைமிங் யூஸ் பண்ணி ஆடுவார். ஆனா அவர் நீங்க ஃப்ரண்ட்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவார். இந்த மேட்ச்லயே ஃப்ரண்ட்ல போட்ட பால்லாம் ஒரு முக்காவாசி பாத்தீங்கன்னா வாட்டர்மேன் யூஸ் பண்ணி ஆடும் போது பேட் ஃபேஸ் க்ளோஸ் ஆகுது, டைமிங் கிடைக்க மாட்டேங்குது. அதை போடாம அரைக்குழி குத்திக்கினே இருக்காரு, மடக்கின்னு 6 அடிச்சுன்னு இருக்காரு. அஜிங்க ரஹானேவும் சரி, ஒரு பக்கம் ரகுவன்ஷியும் சரி. அந்த ஒரு கேம் அவேர்னஸ் சிமர்ஜித் கிட்ட இல்லைன்றது புரிஞ்சுது. சரி, சிமர்ஜித் இப்படிதான் போடுறாரு, அவரை நம்ம 2 ஓவரோட கட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் பேட் கமின்ஸ் கிட்ட இல்லைன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்துச்சு. இன்னொன்னு ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியுமா, ஆக்சுவலா SRH கிட்ட, அதாவது 200 ரன்ஸ் கன்சீட் பண்ணாங்க. ஓகே, 200 ரன்ஸ் கன்சீட் பண்ணாங்க. அதுவும் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங்கும் சரி, முக்கியமா வெங்கடேஷ் ஐயர் ஃபார்ம் கொண்டாரு. அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுதான் மெயின் ரீசன் அவங்க 200 அடிக்க. ஏன்னா டெத் போலிங் பெருசா கிடையாது SRHக்கு. மேஜர் ப்ராப்ளம் அவங்க கிட்ட இருக்கிறதே முகமது ஷமியோட ஃபார்ம். ஏன்னா அவரை வந்து ஒரு குரூஷியல் பிளேயரா வந்து எடுத்தாங்க இந்த சீசன்ல ஆக்ஷன்ல. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் ஒரு டிபிக்கல் T20 போலர் கிடையாது. சீம்லாம் அப்ரைட்டா இருக்கு, இப்ப கூட டவுட்டே கிடையாது. ஆனா அவர் போடுற லென்ஸ் எல்லாம் ODIஸ்ல இல்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல யூஸ் ஆகும், T20 கிரிக்கெட்ல அது செட்டே ஆகாது. லாஸ்ட் டைம் தே ஹேட் புவனேஸ்வர் குமார். இஸ் a very என்ன ஒரு T20 டிபிக்கல் T20 போலர் அவர். சோ அவர் நேக்கா போடுவார். ஓகே, அட் த சேம் டைம் டெத்ல உங்களுக்கு நட்ராஜன் இருந்தாரு. புவியும் பாத்தீங்கன்னா டெத்ல ஒரு ஓவர் போடுவாரு, ஸ்ட்ராங்கா போடுவாரு. பட் அவங்க கிட்ட ஸ்டில் நட்ராஜனோட அந்த ஒரு 2-3 ஓவர் இருக்கும். 12th ஓவர் 13th ஓவர்ல இருந்து 3 ஓவர் போடுவாரு நட்ராஜன். சோ அந்த ஒரு டெத்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு ஸ்டாக் இருந்தது. இந்த மாதிரி அப்படி கிடையாது, நியூ பால்லே அடி வாங்குறாங்க.
ஓகே, டெத்ல போடுறதுக்கு யாருமே இல்ல. பேட் கமின்ஸும் பயங்கரமா அடி வாங்குறாரு, அதான் ஒரு பெரிய பிரச்சனையே. சோ ஃபர்ஸ்ட் மேட்சை மட்டும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆக்சுவலா இவங்க போலிங் எக்ஸ்போஸ் ஆச்சு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் விட்டுட்டீங்கன்னா எஸ்ஆர்எச் கிட்ட ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு பிரச்சனை, நம்ம சொல்லவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலிங்கும் பிரச்சனை, அவங்களோட பேட்டிங் அப்ரோச்சும் பிரச்சனை. சோ 200 ரன்ஸ் அவங்க வந்து லீக்கே பண்ணிருக்க விட்டுருக்க கூடாதுங்க இந்த விக்கெட்ல. ஏன்னா இந்த விக்கெட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 170 மேக்ஸிமம் விக்கெட். இவங்க போடுற அந்த அரைக்குழியில இவங்க ஈஸியா ஆடிட்டு இருந்ததுனால நோட் பண்ணி பாருங்க. வெங்கடேஷ் ஐயர் சூப்பரா விளையாடினார், டவுட்டே கிடையாது. ஆனா சில ஷாட்ஸ் எல்லாம் அவர் கஷ்டப்படுவாரு டைம் பண்றதுக்கு. அவரோட லக்கு கரெக்டா எல்லாமே கேப்ஸ்ல போச்சு, அவரும் நல்லா விளையாடினார். ரிங்கு சிங் கூட பாத்தீங்கன்னா பால் வந்து வெயிட் பண்ணி ஆடினாரு. சோ அதனால இந்த ஒரு டிபிக்கல் இது கொல்கட்டா விக்கெட் கிடையாது, இது 200 விக்கெட்டே கிடையாதுங்க. ரொம்ப போரா போலிங் போட்டாங்க. ஸ்பின்னர்ஸை பெட்டரா யூஸ் பண்ணிருக்கணும். சீசான் அன்சாரி இன்னொரு ஓவர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கணும், 3 ஓவரோட நிறுத்திட்டாங்க. கமிந்து மெண்டிஸை இன்னொரு ஓவர் கூட ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா அவரால் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் வந்தா ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின் போட முடியும், ரைட் ஹேண்டர் வந்தா லெஃப்ட் ஆம் ஆஃப் ஸ்பின் போட முடியும். அப்படி ஒரு டேலண்ட்டை வச்சுக்கிட்டு ஏங்க யூஸ் பண்ணல பேட் கமின்ஸ்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஆக்சுவலா. இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு எரர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் மேட்ச்ல இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்களான்னு. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு ஜெயதேவ் உனத்கட் மாதிரி ஒரு போலர் தேவைங்க. ஐ திங்க் அவங்க சிமர்ஜித்துக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும். ஏன்னா அவர் குத்துன்னு குத்துறாரு, அது சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு சில கண்டிஷன்ஸ்ல இனிஷியலா யூஸ் ஆகும். இல்லைன்னா பேட்ஸ்மேன் ஃபிகர் பண்ணிடுவாங்க, பேக் ஃபுட்லேயே நின்றுவாங்க, டீப் டு த கிரீஸ் நின்றுப்பாங்க. கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த் போட்டாலே போதும், மடக்கி அடிக்கிறவங்க. இப்பெல்லாம் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல விளாடுறாங்க, தெரியும்ல. அவங்க வந்து நின்று புல் ஆடணும், நின்று ஹுக் ஆடணும்னு அவசியம் இல்லை. அப்படி திரும்பி இப்படி பேட் ஃபேஸ் அப்படி திரும்பி அடிச்சாங்கனாலே போதும், அங்க 6 போயிடும். ஏன்னா கிட்டத்தட்ட முக்காவாசி கிரவுண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 56-60 மீட்டர் தான். அதனால சிமர்ஜித்துக்கு ஒரு பிரேக் கொடுக்கறது பெட்டர். அட்லீஸ்ட் உனத்கட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோ டெலிவரிஸ் அந்த மாதிரியாவது போடுவாரு. அட்லீஸ்ட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலர், ஓகே, ஒரு வெரைட்டி இருக்கும். ஆக்சுவலா அவங்க யோசிக்கணும், இவ்வளவு பேட்ஸ்மேன் தேவையா, அதுக்கு பதில் உனத்கட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கணும். ஏன்னா இவ்வளவு பேட்ஸ்மேன் வச்சு அவங்களுக்கு ஒரு யூஸும் ஆகல, அதான் உண்மையா சொல்லி ஆகணும். 200 ரன் கன்சிட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த டீம் வந்து டேஞ்சரஸ் டீம் தான் பேட்டிங். இப்ப இந்த மேட்ச் எஸ்ஆர்எச் தோத்துட்டாங்கன்ட்டு ஐ எம் நாட் கோயிங் டு என்ன சொல்றது, அவ்வளவுதாங்க இவங்க இந்த டோர்னமெண்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். 4 மேட்ச் தான் எல்லா டீமும் விளையாடி இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் சீசன்ல 7 மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒரு டீமோட சிச்சுவேஷனை வந்து கிளியரா அனலைஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அவங்க அடுத்த 7 மேட்ச் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க, சான்ஸ் இருக்கா இல்லையா, டாப் 4க்கு நம்மளால வந்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் நான் எஸ்ஆர்எச் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணல, புரியுதா உங்களுக்கு? தே ஹேவ் லாட் ஆஃப் சான்சஸ் ஸ்டில். இஃப் தே கேன் பிளே பெட்டர், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தே ஹேவ் அ குட் ஸ்கோர், அவங்க கம்பேக் கொடுக்கலாம். ஆனா அவங்களோட பேட்டிங் அப்ரோச்சை மாத்தியே ஆகணும். திருப்பியும் சொல்ல வரேன், அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் வந்து அடிச்சுதான் விளையாடுவாங்க. அவங்க ரோல் அதுதான். அடுத்த வர 3, 4, 5 பிளேயர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதான் நான் ப்ரிவியூலயுமே சொன்னேன், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இஷான் கிஷனும் பேட்டை விடுறாரு. ஸ்டார்டிங்ல 2 பேர் பேட்டை விடுறாங்க, அது அவங்க ரோல். 3வது அவரும் வந்து பேட்டை விடுறாரு. சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா 3 குயிக் விக்கெட்ஸ் விட்டுறாங்க. டிராவிஸ் ஹெட் நின்று ஒரு நாக் விளையாடலன்னா கஷ்டப்படுறாங்க. ஸோ டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவோ ஒரு 60-70 யாரோ ஒருத்தர் அடிச்சாங்கன்னா இவங்க ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க. 2 பேருமே அவுட் ஆயிட்டா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆறாங்க. ஏன்னா 3வது இஷான் கிஷன், நீங்க அவர்கிட்ட கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க முடியாது, அது ஒரு பிரச்சனை. 100 அடிச்சாரு, அப்புறம் தொடர்ந்து 3 ஃபெயிலியர். அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி இன்ஜுரிக்கு அப்புறம் நிஜமாவே அவரோட ஃபீல்டிங்கும் ரொம்ப கஷ்டப்படுறாரு. கிரவுண்ட் ஃபீல்டிங்கும் பாத்தீங்கன்னா ஸ்லைட் அடிக்கும் போதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாரு பால, கேச்சஸ் டிராப் பண்றாரு. ஆக்சுவலி இஸ் a வெரி குட் ஃபீல்டர். அந்த இன்ஜுரிக்கு அப்புறமே அவர் டிஃபரெண்டா பார்க்க முடியுது. அண்ட் பேட்டிங்லயும் பாத்தீங்கன்னா பழைய மாதிரி அவர் விளையாடுறது இல்ல. அவரோட ஷாட் செலக்ஷன் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. நல்ல ஒரு ஷாட் ஆடுறாரு, பிக்அப் ஷாட் ஆடுறாரு, அப்படி கட் ஆடுறாரு, அப்புறம் ஒரு ஷாட் பிளைண்டா சுத்துறாரு, பீட்டன் ஆடுறாரு. அந்த மாதிரிலாம் நம்ம நிதிஷ் ரெட்டியை பார்க்கல. அந்த மாதிரி அவர் விளையாடவும் கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுட் ஆடுறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப டேம் டிஸ்மிசல், ஒண்ணுமே இல்லாம ஒரு அந்த ஷாட் செலக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர் இந்த டீம்ல, நம்பர் 4ல வராரு. புரியுதா உங்களுக்கு? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அவரோட ரோல் வந்து அந்த ஒரு ஷீட் ஆங்கர் ரோல் மாதிரி. அவருனாலே அக்ரெசிவ் ஆட முடியும், ஆனா ஒரு எண்ட்ல அவர் ஸ்டே பண்ணிடணும். எப்படி ஒரு அங்கிரீஷ் ரகுவன்ஷி கேகேஆருக்கு இருக்காங்களோ அந்த மாதிரி இவரும் ஒரு எண்ட்ல ஸ்டே பண்ணணும். வரவங்க எல்லாருமே பேட் அவுட்டா வேலைக்கு ஆகுது. நீங்க வந்து சொல்லலாங்க. அதுக்கப்புறம் கிளாசன் இருக்காரு, அனிகேத் வர்மா இருக்காரு, அதாவது கமிந்து மெண்டிஸ் இருக்காரு. பேட்டிங் லைன் அப்படியே வந்துகிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை? 120 தானே உங்களால அடிக்க முடிஞ்சது. நீங்க கமிந்து மெண்டிஸ் செலக்ட் பண்ணதுல நான் எந்த ஒரு தப்பும் சொல்ல வரல. நான் தான் ஜாம்பா தான் போயிருக்கேன். ஓகே, நீ கமிந்து மெண்டிஸ் செலக்ட் பண்ணியா, அவரோட போலிங்கை யூஸ் பண்ண. அந்த பையனுக்கு தான் டேலண்ட் இருக்கு. ஆஃப் ஸ்பின் போடுவான், லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடுவான், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் போடுவோம். கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணிருக்கலாம். பேட் கமின்ஸ் இந்த கண்டிஷன்ஸை வந்து பாத்தீங்கன்னா சரியா அசஸ் பண்ணல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, பேட் கமின்ஸ் கண்டிஷன்ஸை அசஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. சோ நிஜமாவே they will be disappointed losing by 80 runs. கடைசியாவது அட்லீஸ்ட் சென்சிபிளா கிளாஸனோ சரி பேட் கமின்ஸோ தட்டி ஒரு என்ன சொல்றது, ஒரு 50 ரன் வித்தியாசத்துல ஒரு 30 ரன் கம்மி பண்ணிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஆனா அவங்க வந்து அப்பவும் வின்னுக்கு தான் நாங்க போவோம்னு ஆடுறது வந்து பாத்தீங்கன்னா சென்சிபிளா இருந்ததான்னு கேட்டீங்கன்னா இல்லன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ எஸ்ஆர்எச் பத்தி கிளியரா பேசியாச்சு. தே ஹேவ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். கண்டிப்பா அவங்க பேட்டிங்ல அவங்க அப்ரோச்சை மாத்தியே ஆகணும். சோ ஸ்டில் தேர் அ டேஞ்சரஸ் டீம். அவங்க டேவா இருந்ததுன்னா தே கேன் வின் மேட்சஸ் சிங்கிள் ஹேண்டட்லி. ஆனா அந்த டே எப்ப வரும்? 3 மேட்ச் ஆச்சு, வரல. சோ அதனால நெக்ஸ்ட் மேட்ச்ல தே வில் பி அண்டர் பிரஷர். பேட் கமின்ஸ் எப்படி இந்த பிரஷரை ஹேண்டில் பண்ண போறாருன்னு ஐ வாண்ட் டு சி. ஏன்னா இது வரைக்கும் நான் பேட் கமின்ஸ் அண்டர் பிரஷர்ல பார்த்தது இல்ல கேப்டன்ஷிப்ல.
இந்த முறை நான் பார்க்க போறேன். ஹவு இஸ் கோயிங் டு ஹேண்டில் பார்க்கலாம். ஒரு பக்கம் கேகேஆர் சச் அ க்ரூஷியல் வின்னுங்க. அஜிங்கிய ரஹானே இந்த மேட்ச்ல as a கேப்டனாவும் ப்ரோஆக்டிவா இருந்தாரு. புரியுதா உங்களுக்கு? அண்ட் எஸ்பெஷலி அவரோட பேட்டிங் நிஜமாவே இந்த சீசன்ல சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட 2 நாக் நல்லா விளையாடிட்டாரு. ஒரு 51 போட்டாரு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஷியல் 38 நல்ல ஒரு கேமியோ. ஏன்னா ஏர்லியரா டிகாக் அவுட் ஆயிட்டாரு, நாராயண் அவுட் ஆயிட்டாரு. போது ரஹானே அடிக்க வேண்டிய ஒரு தருணம், வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னும் போது அவர் நல்ல நாக் ஒரு 38 ஆட்டு போனாரு. பட் இந்த அங்கிரீஷ் ரகுவன்சி அந்த பையனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாங்க. சச் அ டேலண்ட். சீக்கிரமா அவர் இந்தியா விளையாடுறத நம்ம பார்க்க போறோம். அது T20 எனக்கு தெரியாது. பட் அவரோட டெக்னிக்கா பார்க்கும்போது டெஃபினட்டா ஹி ஹஸ் அ கிரேட் ஃபியூச்சர் இன் 50 overs as well as in டெஸ்ட் கிரிக்கெட். T20 ஆடுவாரு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா அவரோட டெக்னிக் எல்லாம் பார்க்கும் போதுல 50 overs அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்ல பெரிய பிளேயரா வர சான்சஸ் நிறைய இருக்குங்க. செம டேலண்ட். இந்த வருஷம் இஸ் ப்ரூவிங் இட். ஆக்சுவலா இறங்கும் போதெல்லாம் ஒரு பெரிய நாக் விளையாடுறாரு, 50-50 அடிக்கிறாரு, விச் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் கேகேஆர். இந்த மேட்ச்லயும் அந்த நாக் ரொம்ப க்ரூஷியலா இருந்தது. என்ன கொஞ்சம் அந்த நாக்கை பெருசா கன்வெர்ட் பண்ணிருக்கலாம். ஒரு 75-18 50 அடிச்சுட்டு அவுட் ஆகுது. மேபி அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்குது. பட் ஸ்டில் ஹி கேன் ஓவர் கம் இட். அவர்கிட்ட அந்த ஒரு டேலண்ட் இருக்கு, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. சரி, அப்படி இப்படின்னு 3 விக்கெட் விட்டுட்டாங்க. நான் என்ன நினைச்சேன்னா வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், சரிடா 2 பேரும் ஃபார்ம்ல இல்ல, என்னதான் பண்ண போறாங்க, பிச்சு வேற கிரிப் ஆகுதுன்னும் போது அந்த எஸ்ஆர்ஹெச்சோட போலிங் வீக்னஸ் சூப்பரா 2 பேருமே யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா லென்த்ல அடிக்கிறாங்க. ஒண்ணு பேக் ஆஃப் லென்த் இல்ல ஷார்ட் பால். சோ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம என்னத்துக்கு ஏறி போய் ஆடணும், நம்ம கிரீஸ்ல இருப்போம், எப்படி ஒண்ணு அரைக்குழி குத்த போறாங்க, ஓகே, இல்லனா ஓரளவுக்கு பேக் ஆஃப் லென்த் போட போறாங்க, நம்ம வெயிட் பண்ணி ஆடலான்ற மாதிரி முக்காவாசி அந்த ஷார்ட் பால்ஸை எல்லாமே பக்காவா கனெக்ட் பண்ணாங்க. அவங்க கனெக்ட் பண்ணது முக்காவாசி எல்லாமே கேப்ஸ்ல போச்சு. புரியுதா? அதே மாதிரி கொஞ்சம் எலவேஷன் கிடைச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா 6ம் போச்சு. ஒரு சிலதெல்லாம் ரொம்ப க்ளோஸ் 6ஆ போச்சு. சோ அவங்க பாசிட்டிவா விளையாடுனதுனால எல்லாமே அவங்களுக்கு அட்வான்டேஜா இறங்குச்சு. அது மட்டும் எனக்கு ஒரு விஷயம் ஷூரா நான் சொல்லிக்கிறேன். பாசிட்டிவா விளையாடுனார் வெங்கடேஷ் ஐயரும். ஏன்னா அதுதான் நம்ம பார்த்திருக்கோம் லாஸ்ட் இயர் கூட இல்ல, அது ஃபேகெட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல செமையா விளையாடினாரு. சோ இதுக்குதான் இவ்வளவு பே பண்ணிருக்காங்க ஆக்சுவலா வெங்கடேஷ் ஐயருக்கு. சோ அதை ஆக்சுவலா ப்ரூவ் பண்ணிட்டாரு. 29 balls 60. வெங்கடேஷ் ஐயர் பேக் தான் நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். அதை விட முக்கியமா ரிங்கு சிங்கோட அந்த ஒரு 35-36 ரன்ஸுங்க. ஏன்னா அவரும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஷாட்ஸ்ல இருக்காரு. அப்படின் போது இந்த ஒரு நாக் கண்டிப்பா அவருக்கும் கான்பிடன்ஸ் கொடுக்கும். சோ நெக்ஸ்ட் மேட்ச் போகும்போது இல்ல கேகேஆரோட டாப் ஆர்டர் குவிண்டன் டிகாக் 3 மேட்ச் அடிக்கலனாலும் ஒரு மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுனில் நரேன் சுத்துறதுக்கு தான் உள்ள இறங்குறாங்க. அவர் 2 6 அடிச்சு அவுட் ஆன போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரஹானே ஃபார்ம்ல இருக்காரு, அங்கிரீஷ் ரகுவன்சி ஃபார்ம்ல இருக்காரு. இப்ப வெங்கடேஷ் ஐயர் ஒரு நல்ல நாக் விளையாட்டாரு, ரிங்கு சிங் இப்போ ஒரு நல்ல நாக் விளையாட்டாரு. ஆண்ட்ரூ ரசலுக்கு மட்டும் மாட்டிச்சுன்னா நம்மளால அந்த பழைய பவர்ஃபுல் கேகேஆர் நம்மளால போன வருஷம் பார்த்தோம் பாத்தீங்களா, அதை திருப்பி நம்மளால பார்க்க முடியும். சோ அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி அவங்களோட பேட்டிங்கை பத்தி நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம், அவங்களோட போலிங்கும் நம்ம பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். வைபவ் வராரா லாஸ்ட் மேட்ச்ல ஆடல, ஏன்னா அவங்க பேட்டிங்ல விக்கெட்ஸ் விட்டுட்டாங்கன்னு மனிஷ் பாண்டேவை இம்பாக்ட் பிளேயரா உள்ள எடுத்துட்டு வந்ததுனால இவர் விளையாட முடியல. மேபி அந்த வேங்கடே விக்கெட்லயும் எஃபெக்டிவா இருந்திருக்கலாம் வைபவ் வராரா. பட் இந்த மேட்ச்ல பியூட்டிஃபுல்லா போட்டாரு, க்ரூஷியல் விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அர்ஷித் ராணாவும் பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாரு. அர்ஷித் ராணா வைபவ் வராரா அவங்க தான் பாத்தீங்கன்னா அந்த டாப் 3 கைட்டி கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் 4th விக்கெட்டும் விழுந்திருக்கும் ரசல் அந்த கேட்ச பிடிச்சிருந்தா. சோ அது கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. எந்த டவுட் இல்ல. எஸ்ஆர்ஹெச்சோட ஃபீல்டிங் படுமட்டமா இருந்தது. அது சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. கிரவுண்ட் ஃபீல்டிங் நிஜமாவே லாஸ்ட் 2-3 மேட்ச் அவங்க ரொம்ப மட்டமா பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாமே மைனஸா தான் அமையுது. சோ கேகேஆர் நியூ பால் போல செம்மையா போட்டாங்க, அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணாங்க. வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நாராயணும். இந்த விக்கெட் ட்ரையா வேற இருக்கு. சத்தியமா நார்மல் விக்கெட்ஸ்ல உங்களுக்கு பிளே பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த விக்கெட்ஸ்ல வச்சு செஞ்சுட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். சோ நியூ பால்ல எப்பவுமே கேகேஆர் விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போனன்ட் டீம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா அடுத்து வர 2 bowler யாருன்னா வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண். சோ மோயின் அலிக்கு இந்த மேட்ச்ல பெருசா ரோல் இல்ல 11ல இருந்தாலுமே. அதுவே நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ப்ரோ மோயின் அலி என்னதான் பண்ணாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆப்ஷனா எடுத்திருக்காங்க மோயின் அலியை. ஏன்னா ட்ரையா இருக்கு விக்கெட், நான் என் ப்ரிவியூல சொன்ன மாதிரி தான். ஆனா உங்களுக்கு அவர் தேவைப்படலன்னும் போது அந்த அளவுக்கு அவங்க டாமினேட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அதை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் மேட்ச்ல அவங்க யோசிப்பாங்க, சரி மோயின் அலியோட ரோல் என்ன, நம்ம அவர் இல்லாமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம், அவர் தேவையா, இல்ல ஸ்பென்சர் ஜான்சன் எடுத்துட்டு வரலாமா, இல்ல ஆண்ட்ரிக் நார்க் எடுத்துட்டு வரலாமான்றதை அவங்க யோசிப்பாங்க. சோ அவரோட ரோலை ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துட்டு இங்க நம்ம பேச முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா வின் பண்ணிட்டாங்க கேகேஆர். புரியுதா உங்களுக்கு? அதனால அதை ஃப்ரீயா விட்டுறணும். சோ இந்த மொமெண்டம் அப்படியே கேட்ச் பண்ணிடணும் கேகேஆர். இல்லனா இது கோட்டை விட்டுறக்கூடாது. இது கோட்டை விடாம அப்படியே அடுத்த ஒரு 2 மேட்ச் வின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹோம்ல, டெஃபினட்டா அவங்களை பாத்தீங்கன்னா போன வருஷம் கேகேஆர் மாதிரி பார்க்க முடியும். பட் திஸ் இஸ் அ லாங் டோர்னமெண்ட். நிறைய டஃப்பான ஆப்பனன்ஸ் இருக்காங்க இந்த வாட்டி, முன்னாடி மாதிரி கிடையாது. சோ அதனால சேலஞ்சஸ் வில் பி தேர். வின் பண்ற டீமுக்கும் சேலஞ்சஸ் இருக்கும், தோக்குற டீமுக்கும் அந்த சேலஞ்சஸ் இருக்கும், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் அனதர் ஒன் சைடட் மேட்ச், அதை நினைக்கும் போது கொஞ்சம் கவலையா இருக்கு. ஒன்னு 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்றாங்க, இல்ல 50 ரன் வித்தியாசத்துல வின் பண்றாங்க, இல்ல 80 ரன் வித்தியாசத்துல வின் பண்றாங்க. நம்ம எதிர்பார்க்கிற அந்த க்ளோஸ் மேட்ச் வரவே மாட்டேங்குது. ஹோப்ஃபுல்லி சீக்கிரமா வரும் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை.